Hi friends, இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னு பாத்தீங்கன்னா ஆனியன் பக்கோடா செய்யிறது எப்படின்னு காமிக்கிறேன். ஆனியன் பாத்தீங்கன்னா ஒரு 4 பெரிய ஆனியனை நல்லா பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 2 கொத்து கருவேப்பிலை நல்லா இப்போ இத நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு ஆனியனை நல்லா பிரிச்சுக்கோங்க. நான் சொல்றேன். இப்போ இத கூட நான் கடலை மாவு சேர்க்க போறேன். கடலை மாவு பாத்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நான் சேர்க்கறேன். இந்த ஆனியனுக்கு தேவையான அளவுக்கு கடலை மாவு. அரிசி மாவு பாத்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அரிசி மாவு. அரிசி மாவு எதுக்குன்னா நல்லா மொறுமொறுன்னு வரதுக்காக, கிறிஸ்பியா வரதுக்காக ஒரு அரிசி மாவு ஒரு 100 கிராம் சேர்த்திக்கோங்க. இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு 1.5 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்திக்கிறேன். பெருங்காயம் ஒரு 2 சிட்டிகை. இதுக்கு உப்பு தேவையான அளவுக்கு நீங்கள் தயார் பண்ணுற ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம இதை பெரட்டணும். ரொம்ப தண்ணியும் ஊற்றி விடாதீங்க, லைட்டாக. பக்கோடாக்கு பதமே லைட்டாக அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். தவாவில் நான் ஆயில் ஊற்றி வச்சுருக்கிறேன். ஆயில் ஹீட் ஏறட்டும். இப்போ ஆயில் ஹீட் ஏறிச்சு. லைட்டாக ஒன்று போட்டு பாருங்கள். இதுதான் பதம். இப்போ நம்ம எடுத்து லைட்டாக இப்படி கையில் உதுத்தி விடுங்க. அவ்வளோதான். நல்லா இப்போ கடலை மாவு அரிசி மாவுலாம் போட்டோம் பார்த்தீங்களா, அதனால் நல்லா கிறிஸ்பியாக வருது பாருங்கள். நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக வெந்துருச்சு. இப்போ இதனால் நான் எடுக்க போகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஆனியன் பக்கோடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கடை லெவல் விட சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.